தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்புள்ள சகோதரர்களே, கடவுள் நம்மை நேசிக்கிறார். நாம் கடவுளிடம் ஆர்வம் காட்டுவோம். கடவுள் நம் விவகாரங்களை கவனித்துக் கொள்கிறார். கடவுள் நம்முடன் இருக்கிறார். எல்லாவற்றிலும் நாம் கவனத்துடன் இருப்போம். கடவுள் நம்பிக்கையின் கடவுள். கடவுளை அழைக்க நாம் தயங்கக்கூடாது. கடவுள் எப்போதும் நம்மை நேசிக்கிறார். கடவுளிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு கடவுள் உதவ மாட்டாரா? அன்புள்ள சகோதரர்களே, நாம் கடவுளிடம் கூப்பிட்டால் துன்பத்தில் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? கடவுள் நம்மை கவனிக்க மாட்டாரா? கடவுள் நம்மை ஆதரிக்கிறார். கடவுளிடம் ஆர்வம் உள்ளவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? கடவுள் நம்முடன் இருக்கிறார். நன்மை தீமையை வேறுபடுத்துவதில் நாம் மிகுந்த ஆர்வம் காட்டுவோம். பச்சை மரத்தின் சக்தி அழிக்கப்படக்கூடாது. நமது ஒளி அணைந்து போகக்கூடாது. இருளின் நிழல் பள்ளத்தாக்கில் நாம் நடந்து கொண்டிருந்தாலும் நம்மில் உள்ள நம்பிக்கையில் கதிர் பிரகாசமாக எரியட்டும். மீண்டும் நன்மையின் பாதையை பின்பற்றுவோம். இதற்காக கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏராளமாக வழங்கட்டும்.